ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது அக்ஷர பிரம்ம யோகத்தில் மூன்றாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுஷ்யதே பூதபாவோத்பவகரோ விசர்க கர்ம சஞ்சிதः. அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுஷ்யதே ஸ்வபாவோ அத்தியாத்மமுஷ்யதே பூதபாவோத்பவகரோ விசர்க கர்ம சஞ்சிதः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார்? அக்ஷரம், அக்ஷரம் என்பது பரமம், எல்லை பொருளான பிரம்மம், எல்லாவற்றிற்கும் தலையென இருக்கு, முதன்மையாக இருக்கக்கூடிய பிரம்மம். ஸ்வபாவஹா, அதன் சுபாவம் அல்லது ஒவ்வொரு உடலிலும் அதன் ஆவிர்பாவம். அத்தியாத்மம் முஷ்யதே, அது எல்லா உடலிலும் சொன்னமே. அதியஜ்ஞன் அப்படின்னு சொன்னால் அதிபுருஷன் சொல்லும்போது அதிதெய்வம் என்பது விராட் புருஷன். எல்லா உலகையும் தன் உடலாகவும் எல்லா உயிர்களையும் தன் உயிராகவும் கொண்டு விளங்குபவன். அதுதான் என்னது? ஸ்வபாவஹா. அந்த பரம்பொருளுக்கு, பிரம்மத்திற்கு அது ஒரு சுபாவம், அதனுடைய ஆவிர்பாவம் என்பது அத்தியாத்மம் முஷ்யதே பூதபாவோத்பவகரஹ. பொருள்களின் இருக்கத்திற்கும் பொருள்களின் உற்பத்திக்கும் காரணமான விசர்கா தியாக ரூபமான யஜ்ஞம் கர்ம சம்ஜிதா, கர்மம் என்று கூறப்படுகிறது. அதாவது பொருள்கள் உற்பத்தி செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் வேணும்? முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது என்ன? மகான், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் அதில் மனம், புத்தி அதெல்லாம் சேர்ந்து இத்தனை தத்துவங்கள் இருக்கும், 11 இருக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து 24 தத்துவங்கள். கடைசியாக உள்ளது மனம், அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த உள்ளே இருக்கிற பூத பாவோத்பவகரஹான்னு சொல்லும்பொழுது பொருள்களின் இருக்க வேண்டும், ஸ்திதமாக இருக்கணும். அதுக்கு உற்பத்தி தயார் பண்ணுறதுக்கும் இதுக்கு எல்லாம் காரணமானதும் இதில் விட்டு போகிறது இல்லையா? சிலதெல்லாம் உற்பத்தி செய்யும்போது சிலது நிற்கிறது, ரெசிடியூஸ்ன்னு வருமே. அதுபோல் தியாக ரூபமான யஜ்ஞம் கர்ம சம்ஜிதா என்று கூறப்படும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். இதில் நம்ம 3 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரயாண காலத்தில் தன்னடக்கம் பெற்ற யோகிகள் எப்படி பகவானை உபாசிக்கின்றனர் அப்படின்னு கேட்டான் இல்லையா? உத்தமர் அதியஜ்ஞனும் புருஷோத்தமனும் ஓங்கார பொருளும் ஆகிய பகவானை தவிர வேறொன்றையும் மதியாதவராய் அவனையே நினைந்து பரமபதத்தை இங்கேயே அடைகின்றனர். அவர் வேறுலகங்களுக்கு போவதும் இல்லை, வருவதும் இல்லை. மத்தியமர் அதிதெய்வமாகிய விராட் புருஷனை சூரிய மண்டலத்தில் உள்ளவனாக தியானித்து சுக்லம் என்னும் ஒளி மார்க்கத்தில் படிப்படியாக மேலே சென்று அவனுடைய ஒளியில் கலந்து நாளடைவில் கிரமமாக முக்தியை அடைகின்றனர். தாழ்ந்தபடியில் உள்ளவர்கள் அவரவர் கர்மத்துக்கு ஏய்ந்தவாறு வெவ்வேறு தெய்வங்களையும் வேறு வேறு ஜடப்பொருள்களையும் நினைந்து இருள் மார்க்கத்தில் சென்று தத்தம் எண்ணங்களுக்குரிய நிலைகளை அடைந்து பிரம்மலோகம் வரையும் சென்றாலும் கூட சம்சார சக்கரத்தில் திரும்பி திரும்பி வருவதும் சுழல்வதும் போவதுமாக இருக்கிறார்கள். ஒரு உபாசனையும் நன்முயற்சியும் இல்லாதவர்கள் இந்த பிறப்பிலும் தாழ்ந்த நிலைக்கே செல்வர் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அதாவது உத்தமகதியை அடைபவர்கள், தன்னடக்கம் பெற்றவர்கள், யோகிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விராட் புருஷனை தவிர வேறொன்றையும் நினையாதவர்களாய், அவர்கள் வேறு உலகங்களுக்கு போகணுமே இல்லை, இங்கேயே இருக்கார், இங்கேயே முக்தி கிடைக்கும், ஜீவன் முக்தியே இங்கேயே அனுபவிக்க முடியும். ஆனால் இதர தேவதாந்தரங்களை தொழுவதன் மூலமாக என்ன கிடைக்கும்? பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். ஆனால் என்ன பண்ணணும்? பிரம்மலோகத்தில் நாம் செய்த நற்காரியங்கள், நாம் செய்த யாக யஜ்ஞங்களின் பலன்கள் அது நிறைவேற்ற பிறகு மீண்டும் என்ன பண்ணணும்? இந்த பிருத்திவிக்கு தான் வந்தாகணும்.
இந்த பிருத்திவியில் வந்தபொழுது எப்படி ஜென்மா கிடைக்கும்னு சில அத்தியாயத்தில் முன்னாடி நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் இப்போ பெருமாள் இங்கே சொல்ல போகிறார். அதை மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட பார்த்துக்கலாம். இந்த ஜீவன் எப்படியெல்லாம் பிறப்பை அடைகின்றது, எப்படி இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த இத்தனை ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, அதாவது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், அதற்குள்ள ஒரு மனித பிறவி கிடைப்பது எங்கனம் அரிதாக நிற்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் விரிவாக என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.